15 ஆண்டுகளுக்குப் பிறகு சிறையின் பிரம்மாண்டமான இரும்பு கதவு ஒரு நீண்ட பெருமூச்சுடன் திறந்தபோது சாலமன் வெளியே கால் வைத்தான். 45 வயதுடையவனின் சோர்ந்த உடல் அவனுடையதாக இல்லை. மாறாக உள்ளே தணியாத நெருப்பை பாதுகாத்த ஒரு வேட்டைக்காரனின் விழிப்பு அவன் கண்களில் மின்னியது. சிறையின் மங்கலான வெளிச்சம் அவன் பார்வையை மறைக்கவில்லை, மாறாக அதை மேலும் கூர்மையாக்கியிருந்தது. அவன் கையிலிருந்த துணிப்பையில் இருந்தது 2 ஜோடி உடைகளும் மார்போடு அணைத்து வைத்திருந்த ஒரு மர பொம்மையும் மட்டுமே. பறக்கைகளுடன் கூடிய ஒரு தேவதையின் உருவம். நகரத்திற்கு செல்லும் பேருந்தில் ஏறும்போது மக்கள் அவனை உற்று பார்த்தனர். அது சாலமனா, தங்கையை கொன்றவன் என்று முணுமுணுப்புகள் எழுந்தன. அந்த முணுமுணுப்புகள் அவனை தொந்தரவு செய்யவில்லை. ஜன்னல் வழியே வெளியே உள்ள காட்சிகளை பார்க்கும்போது அவன் முகத்தில் எந்த உணர்ச்சி மாற்றமும் இல்லை. நினைவுகள் அவனை வேட்டையாடவில்லை, மாறாக அவன் நினைவுகளை வேட்டையாட தயாராகியிருந்தான். பேருந்திலிருந்து இறங்கி வீட்டிற்கு செல்லும் பாதையில் கால் வைத்தபோது அக்கம்பக்கத்து ஜன்னல்கள் ஒவ்வொன்றாக அடைக்கப்பட்டன. உள்ளே போ, அந்த பிசாசு வந்திருக்கிறான். அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் உதட்டில் ஒரு மர்மமான புன்னகை பூத்தது. புழுதி படிந்து காடு மண்டத் தொடங்கியிருந்த தன் வீட்டின் கதவை திறந்தபோது ஆண்டுகளாக தேங்கி நின்ற நினைவுகள் அவனை சூழ்ந்தன. ஆனால் அது அன்பின் நினைவுகளாக இல்லை, தணியாத பகையின் நினைவுகளாக இருந்தது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஏஞ்சல் என்று அவன் தங்கையின் உலகம் பெரிதாக ஆரம்பித்த போது சாலமனின் கட்டுப்பாடுகள் அவளை சங்கிலியாக கட்டியிருக்கின. மரவெட்டு ஆலையில் வேலை முடிந்து மாலையில் வீடு திரும்பும் அவன் ஒரு சிறை காவலாளி போலவே இருந்தான். அவளது புத்தகங்கள், தொலைபேசி, டைரி குறிப்புகள் எல்லாவற்றையும் அவன் ஆராய்ந்தான். என் கண்ணை வெட்டி நீ எங்காவது போனால் உன் காலை உடைத்து விடுவேன் என்று பலமுறை அவன் அவளை மிரட்டியிருந்தான். அக்கம்பக்கத்தினர் அந்த கூச்சல்களை கேட்டு பயந்தனர். அவளை காணாமல் போன அந்த இரவிலும் அவர்களுக்கிடையே சண்டை நடந்தது. கல்லூரி விழாவில் இரவு நேரத்தில் கலந்து கொள்வது குறித்துத்தான் அந்த வாக்குவாதம். நீ இன்று அறையை விட்டு வெளியே வந்தால் உயிரோடு இருக்க மாட்டாய் என்று சாலமன் மிரட்டுவதை அருகிலிருந்த வீட்டிலிருந்த மரியம்மா அக்கா தெளிவாக கேட்டிருந்தார். அந்த இரவு பயத்தில் அவர் கதவை அடைத்தார். மறுநாள் காலை வீட்டருகே உள்ள சதுப்பு நிலத்திலிருந்து ஏஞ்சலின் உடல் கிடைத்தது. கொடூரமான பாலியல் வன்முறைக்கு ஆளாகியிருந்தாள். இரவு முழுவதும் அவளை தேடி அலைந்த சாலமனின் உடைகள் முழுவதும் சேராக இருந்தது. காவல்துறையினர் வந்தபோது வீட்டு முற்றத்தில் எந்த உணர்ச்சியுமின்றி அமர்ந்திருந்தான் அவன். அவனது அந்த உணர்ச்சியற்ற தோற்றத்தைக் கண்டு காவலர்களுக்கே அருவருப்பு ஏற்பட்டது. ஒரு துளி கண்ணீர், சிறு குற்ற உணர்வு கூட அவன் முகத்தில் இல்லை. விசாரணையில் முழுவதும் அவன் மௌனமாக இருந்தான். ஊரார் அவனுக்கு எதிராக சாட்சி கூறினர். அவனது மிரட்டல், அடக்கப்பட்ட கோபம், அளவுக்கு மீறிய கட்டுப்பாடு, எல்லா ஆதாரங்களும் அவனுக்கு எதிராக இருந்தன. இவ்வளவு கொடூரமான செயலைச் செய்தும் ஒரு வார்த்தை பேசாத அவன் ஒரு மனநோயாளி என்று நீதிமன்றத்தில் நின்றவர்கள் உறுதி செய்தனர். அவன் எதையும் மறுக்கவில்லை, ஒப்புக்கொள்ளவும் இல்லை. அவனது மௌனம் குற்ற ஒப்புதலாக ஆனது. அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. நிகழ்காலம். நல்ல நடத்தைக்காக தண்டனை குறைக்கப்பட்டு வெளியே வந்த சாலமன் பழைய வீட்டில் தனியாக வாழத் தொடங்கினான். மரவெட்டு ஆலையில் பழைய முதலாளி மனமில்லாமல் மீண்டும் வேலை கொடுத்தார். அவன் யாருடனும் பேசாமல் ஒரு நிழல் போல வாழ்ந்தான். ஆனால் அந்த நிழலுக்கு ஒரு இலக்கு இருந்தது. தினமும் மாலையில் வேலை முடிந்து திரும்பும்போது அவன் டவுனில் உள்ள மதுக்கடை முன்பு சிறிது நேரம் நிற்பான். அங்கிருந்து பைக்கை எடுத்து வேகமாக பறந்து செல்லும் ரோனி மேத்யூவை பார்ப்பதற்காகத்தான் அது. குவாரி உரிமையாளர் மாத்யூ முதலாளியின் மகன். ரோனியை பார்க்கும்போது சாலமனின் கண்கள் குறுகும், கைகள் இறுகும். ஒரு சனிக்கிழமை இரவு மதுக்கடையின் பின்புற இருளில் அவன் காத்திருந்தான். ரோனி நண்பர்களுடன் உள்ளே சென்றதை பார்த்து அவன் அவனது பைக்கிற்கு அருகில் சென்றான். கையில் வைத்திருந்த சிறிய கட்டரை பயன்படுத்தி பிரேக் கேபிளில் யாரும் உடனடியாக கவனிக்காத ஒரு பகுதியில் மெல்லிய கீறல் ஒன்றை உண்டாக்கினான். எதுவும் நடக்காதது போல அவன் இருளில் மறைந்தான். மறுநாள் காலை ஒரு பயங்கரமான செய்தியை கேட்டு நகரம் விழித்தெழுந்தது. ரோனி மேத்யூ பயணித்த பைக் அதிவேகத்தில் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி உடனடியாக இறந்துவிட்டான். பிரேக் தோல்வியடைந்ததுதான் விபத்திற்கு காரணமாக இருந்தது. அன்று மரவெட்டு ஆலையில் வேலை செய்யும்போது சாலமனின் முகத்தில் வழக்கமில்லாத ஒரு திருப்தி தெரிந்தது.
மதியம் தேநீர் குடிக்க வெளியே சென்றபோது செய்தித்தாள் கடையில் தொங்கவிடப்பட்டிருந்த செய்தித்தாளில் ரோனியின் புகைப்படத்தை ஒரு நொடி பார்த்து நின்றான். அவன் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியதா? தங்கையை கொன்றவன் இப்போது மற்றொருவனையும் கொன்றிருக்கிறான். அவனது அடுத்த இலக்கு யார்? யாருக்கும் ஒரு புரிதலும் இல்லை. நகரத்தில் பயம் பரவத் தொடங்கியிருந்தது. சாலமன் என்ற பிசாசு மீண்டும் வேட்டைக்கு இறங்கியிருக்கிறான். ரோனி மாத்யூவின் மரண செய்தி நகரத்தில் ஒரு காட்டுத்தீயைப் போல பரவியது. அது ஒரு விபத்து மரணமாக காவல்துறை பதிவு செய்தாலும் மக்களின் மனதில் சந்தேகத்தின் தீப்பொறிகள் எரியத் தொடங்கின. சாலமன் திரும்பி வந்த ஒரு வாரத்திற்குள் நடந்த மரணத்தை யாரும் தற்செயலாக கருதவில்லை. பயம் அவர்களின் நரம்புகளில் விஷமாக பரவியது. குவாரி உரிமையாளர் மாத்யூ முதலாளியின் பங்களாவில் கோபம் பொங்கி வழிந்தது. என் மகனை கொன்றவனை என் முன்னால் கொண்டு வா என்று அவர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் எபின் குரியனை நோக்கி கர்ஜித்தார். அந்த சாலமன், அவனைத் தவிர வேறு யாருமில்லை இதற்கு பின்னால். அவனை பிடி. எபின் குரியனின் நெற்றியில் வியர்வை வழிந்தோடியது. அவருக்கு மாத்யூ முதலாளியை பயம். அவரது பல சட்டவிரோத பரிவர்த்தனைகளுக்கு பாதுகாப்பு அளித்தவர் எபின்தான். மறுநாள் காலை காவல் ஜீப் சாலமனின் வீட்டு முன்பு வந்து நின்றது. ஏபினும் 2 கான்ஸ்டபிள்களும் உள்ளே நுழையும்போது சாலமன் வீட்டு திண்ணையில் அமர்ந்து ஒரு மரத்துண்டில் செதுக்கிக் கொண்டிருந்தான். அவனது உணர்ச்சியற்ற முகமும் அமைதியான அசைவுகளும் ஏபினுக்கு அச்சத்தை உருவாக்கின. ரோனி மாத்யூவை உனக்கு தெரியும் தானே என்று எபின் கடுமையாக கேட்டார். சாலமன் செதுக்குவதை நிறுத்தி தலையை உயர்த்தினான். பத்திரிகையில் புகைப்படம் பார்த்தேன். அவனது மரணத்தில் உனக்கு பங்கு உள்ளதா? நான் ஒரு மரவெட்டு தொழிலாளி சார், கொலைகாரன் இல்லை. அவன் குரலில் கேலியின் மெல்லிய ஒலி இருந்தது. விபத்து நடந்த அன்று இரவுதான் வீட்டில் தனியாக இருந்ததாக அவன் வாக்குமூலம் அளித்தான். அவனுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அவனது தன்னம்பிக்கை நிறைந்த நடத்தை எபினை மேலும் சந்தேகப்படுத்தியது. உன் ஒவ்வொரு அசைவையும் என் கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் என்று மிரட்டிவிட்டு அவர் திரும்பினார். அதே நேரம் நகரத்தின் உள்ளூர் தொலைக்காட்சி சேனலான மெட்ரோ நியூஸ் அலுவலகத்தில் இளம் பத்திரிகையாளரான அனன்யா இந்த செய்திகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தாள். ரோனியின் மரணமும் சாலமனின் திரும்பி வருதலும் தற்செயலானவை இல்லை என்று அவள் மனம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தது. ஒரு பெரிய செய்தியின் மனம் அவளுக்கு இருந்தது. அவள் பழைய பத்திரிகைகளை புரட்டினாள். 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஏஞ்சலின் மரண செய்தி. பள்ளியில் தனது மூத்தவளாக படித்த, எப்போதும் சிரித்த முகத்துடன் நடந்த அந்த பெண்ணின் படம் அவள் மனதில் தோன்றியது. அந்த செய்தியை கேட்டபோது தனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை அவள் நினைவு கூர்ந்தாள். இந்த வழக்கில் ஏதோ ஒரு முறைகேடு இருக்கிறது என்று அவள் சக ஊழியரிடம் கூறினாள். ரோனியின் மரணத்தை தொடர்ந்து சாலமன் தனது அடுத்த இரையை கண்காணிக்கத் தொடங்கியிருந்தான். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் எபின் குரியன். ஒவ்வொரு நாள் காலையும் நடைப்பயிற்சிக்கு செல்வது, இரவு தாமதமாக வீடு திரும்புவது, அவரது மனைவியும் குழந்தைகளும் சொந்த ஊருக்கு சென்றிருப்பது, எல்லாவற்றையும் சாலமன் புரிந்து கொண்டான். எபினின் வீட்டின் பின்புறத்தில் உள்ள சமையலறை ஜன்னலில் சிறிய பழுது இருப்பதை அவன் கண்டறிந்தான். ஒரு இரவு நகரம் உறங்கிக் கொண்டிருக்கும்போது சாலமன் ஒரு நிழலைப் போல எபினின் வீட்டின் பின்புறம் சென்றான். கையில் வைத்திருந்த மெல்லிய கம்பியை பயன்படுத்தி ஜன்னலை திறந்து உள்ளே கைவிட்டான். எரிவாயு அடுப்புக்கு செல்லும் ரப்பர் குழாயை அடுப்புடன் இணையும் பகுதியில் யாரும் கவனிக்காத வகையில் சிறிதாக வெட்டினான். ஒரு மெல்லிய எரிவாயு கசிவு. ஒரு தீப்பொறி விழுந்தால் பற்றி எரியும் அளவுக்கு. 2 நாட்களுக்கு பிறகு காலை தேநீருக்கு தண்ணீர் வைக்க எரிவாயுவை திறந்து லைட்டரை பற்ற வைத்தவுடன் ஒரு பெரிய வெடிப்புடன் அந்த வீடு தீக்கோளமாக மாறியது. இன்ஸ்பெக்டர் எபின் குரியன் உடனடியாக வெந்து இறந்தார். நகரம் அதிர்ந்து நடுங்கியது. இது ஒரு விபத்து இல்லை, திட்டமிடப்பட்ட கொலைகளின் தொடர் என்று எல்லோரும் உறுதி செய்தனர். சாலமன் என்ற பிசாசு தனது வேட்டையை தொடர்கிறான். பயம் மக்களை வீடுகளுக்குள் பூட்டியது. எபின் குரியனின் மரணம் அனன்யாவின் சந்தேகங்களுக்கு வலு சேர்த்தது. சாலமன் வெறும் மனநோயாளியா அல்லது இந்த கொலைகளுக்கு பின்னால் வேறு ஏதாவது காரணங்கள் உள்ளனவா? அவள் காவல் நிலையத்தின் பழைய பதிவறையில் நுழைந்தாள். மணிக்கணக்கான தேடலுக்கு பிறகு புழுதி படிந்த அந்த கோப்பு அவள் கையில் கிடைத்தது. ஏஞ்சல் கொலை வழக்கு. கோப்பிலுள்ள ஒவ்வொரு காகிதத்தையும் அவள் கவனமாக புரட்டினாள். சாட்சி வாக்குமூலங்கள், பிரேத பரிசோதனை அறிக்கை, சாலமனின் குற்ற ஒப்புதல் இல்லாத வாக்குமூலம்.
எல்லாவற்றையும் வாசித்தாள். அதற்கிடையில் கோப்பின் மிக கீழே வைக்கப்பட்டிருந்த ஒரு காகிதம் அவள் கவனத்தை ஈர்த்தது. ஏஞ்சல் இறப்பதற்கு ஒரு வாரம் முன்பு கல்லூரி முதல்வருக்கு அளிக்கப்பட்ட ஒரு புகாரின் நகல். குவாரி உரிமையாளர் மாத்யூ முதலாளியின் மகன் ரோனி மாத்யூவும் அவனது நண்பர்களும் தன்னை தொடர்ந்து தொந்தரவு செய்வதாகவும் மிரட்டுவதாகவும் அந்த புகாரில் எழுதப்பட்டிருந்தது. அந்த புகாரை விசாரிக்க கல்லூரி அதிகாரிகள் அதை காவல்துறைக்கு அனுப்பினர். வழக்கை விசாரித்தவர் அப்போது சப் இன்ஸ்பெக்டராக இருந்த எபின் குரியன் தான். அவர் அந்த புகாரை இளைஞர்களின் சிறிய பிரச்சனை என்ற பெயரில் மூடி மறைத்தார். அனன்யாவின் இதயம் படபடத்தது. பலியானவர்கள் வெறும் தற்செயலானவர்கள் இல்லை. ஏஞ்சலின் மரணத்துடன் நேரடியாக தொடர்புடைய இருவர். அவர்கள் இப்போது இல்லை. அப்படியானால் சாலமன் ஒரு பைத்தியக்கார கொலைகாரன் இல்லை, மாறாக திட்டமிட்டு நகரும் ஒரு பழிவாங்கும் புலி. அவனது அடுத்த இலக்கு யார்? புகாரில் ரோனிக்கு அப்பால் வேறு யாருடைய பெயராவது இருந்ததா? அனன்யா மீண்டும் கோப்பை உற்று நோக்கினாள். பதிவறையின் மங்கலான வெளிச்சத்தில் அனன்யாவின் விரல்கள் அந்த பழைய காகிதத்தில் நடுக்கத்துடன் நகர்ந்தன. ஏஞ்சலின் கையெழுத்தில் எழுதப்பட்ட புகார். ரோனி மாத்யூவின் பெயருடன் மற்றொரு பெயரும் மங்கிய எழுத்துக்களில் தெரிந்தது, -ஜித்து ஜார்ஜ். அனன்யாவின் மனதில் ஆபத்தின் சைரன் ஒலித்தது. சாலமனின் பழிவாங்கல் பட்டியலில் அடுத்தவர். அவர் எங்கே இருக்கிறார்? உயிருடன் இருக்கிறாரா? அடுத்த 2 நாட்கள் அனன்யா ஓய்வின்றி ஓடினாள். பழைய கல்லூரி ஆவணங்கள், சமூக வலைத்தளங்கள், பழைய நண்பர்கள். இறுதியில் அவனை கண்டுபிடித்தாள். ஜித்து ஜார்ஜ் இப்போது திருமணமாகி 5 வயது மகளின் தந்தையாக இருக்கிறார். அருகிலுள்ள டவுனில் ஒரு கூட்டுறவு வங்கியில் குமாஸ்தாவாக பணிபுரிகிறார். வெளிப்பார்வைக்கு அமைதியான சாதாரணமான வாழ்க்கை. ஆனால் அந்த அமைதி ஒரு முகமூடி மட்டுமே. சாலமன் சிறையிலிருந்து விடுதலையானதை செய்தித்தாளில் படித்த நாள் முதல் ஜித்துவின் தூக்கம் பறந்துவிட்டது. ரோனியின் மரணமும் எபினின் மரணமும் அவனது பயத்தை மேலும் அதிகரித்தன. அடுத்தவன் தான் என்று அவனுக்கு தெரியும். ஒவ்வொரு நிழலிலும் சாலமனை கண்டான். ஒவ்வொரு தொலைபேசி ஒலியிலும் மரணத்தின் மணி ஒலியை கேட்டான். அவனது மனைவி ரீனா கணவனின் மாற்றங்களை கவனித்துக் கொண்டிருந்தாள். இரவில் திடுக்கிட்டு எழுவது, காரணமின்றி கோபப்படுவது, மதுப்பழக்கம் அதிகரித்தது. அவள் என்ன கேட்டாலும் வேலையில் பதற்றம் என்று ஒரு சப்பை காரணத்துடன் முடித்து விடுவான். ஒரு நாள் மாலை வங்கியிலிருந்து வீட்டிற்கு காரில் செல்லும்போது பின்புற கண்ணாடியில் ஒரு கணம் அந்த முகம் மின்னி மறைந்தது போல ஜித்துவுக்கு தோன்றியது. சாலமனின் அதே கண்கள். அவன் காரை நிறுத்தி திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. வெறும் தோற்றமாக இருக்கும் என்று தன்னை தேற்ற முயன்றான். வீட்டிற்கு வந்தபோது மகள் ஓடி வந்து அவன் கையில் ஒரு பொருளை வைத்தாள். அப்பா, இதை பார். இது கேட்டருகே கிடைத்தது. அது ஒரு சிறிய மரபொம்மை. பறக்கைகளுடன் கூடிய ஒரு தேவதையின் உருவம். அதன் முகத்தில் ஏஞ்சலின் மங்கலான ஒற்றுமை இருந்தது. ஜித்துவின் கையிலிருந்து அந்த பொம்மை கீழே விழுந்தது. அவனது உடல் பயத்தில் உறைந்தது. அவன் வந்துவிட்டான். தனக்கு மிக அருகில். அந்த இரவு ஜித்துவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அறியப்படாத எண். பயத்துடன் அவன் அழைப்பை எடுத்தான். மறுமுனையில் ஆழமான மௌனம் மட்டுமே. பின்னணியில் ஒரு பழைய கடிகாரம் டிக் டிக் என ஒலிக்கும் மெல்லிய ஒலி கேட்டது. அது சாலமனின் வீட்டிலிருந்த கடிகாரத்தின் ஒலி என்று ஜித்து உணர்ந்தான். அவன் மூச்சை அடக்கி நின்றான். நீ உனக்கு என்ன வேண்டும் என்று நடுக்கத்துடன் கேட்டான். மறுமுனையில் மௌனம். பின்னர் ஒரு மெல்லிய சிரிப்பு. அது சிரிப்பாக இல்லை, மரணத்தின் கேலி போல ஜித்துவுக்கு தோன்றியது. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ஜித்து உடைந்து போனான். சாலமன் தன்னை நேரடியாக கொல்ல மாட்டான் என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்தது. மாறாக பைத்தியம் பிடிக்க வைத்து ஒவ்வொரு நிமிடமும் மரணத்தை முகம் நோக்கி நிறுத்தி துன்புறுத்துவான். அதே நேரம் மாத்யூ முதலாளியின் பொறுமை தீர்ந்துவிட்டது. ஜித்து என்ற பலவீனமான இணைப்பு ஆபத்தானது என்று அவருக்கு தெரியும். அவன் வாய் திறந்தால் எல்லாம் முடிந்துவிடும். அவர் தனது நம்பகமான கூலிப்படையை அழைத்தார். ஜித்து ஜார்ஜ். அவனை கண்டுபிடி, அவன் இந்த உலகில் இருக்கக்கூடாது. அனன்யாவும் ஜித்துவின் முகவரியை கண்டுபிடித்திருந்தாள். இந்த கதையின் முடிச்சை அவிழ்க்க ஜித்துவுடன் பேச வேண்டும். அவள் தனது ஸ்கூட்டரை எடுத்து அவனது டவுனுக்கு புறப்பட்டாள். ஒரு புயலின் மையத்திற்கு செல்கிறோம் என்று அவளுக்கு தெரியவில்லை.
அந்த இரவு குடித்து மயங்கிய நிலையில் வீட்டிற்கு வந்த ஜித்துவை ரீனா கடுமையாக திட்டினாள். இறுதியில் தாங்க முடியாமல் அவன் கத்தினான், என்னை விட்டுவிடு, இல்லையென்றால் உனக்கும் நம் மகளுக்கும் ஆபத்து. அவனது பைத்தியமான நடத்தையைக் கண்டு ரீனாவும் மகளும் பயந்து அறைக்குள் சென்று கதவை பூட்டினர். ஹாலில் தனியாக அமர்ந்து ஜித்து கதறி அழுதான். இனி இதை தாங்க முடியாது, எல்லாவற்றையும் முடித்துவிட வேண்டும். அப்போதுதான் காலிங் பெல் ஒலித்தது. கதவை திறந்த ஜித்துவின் முன் அனன்யா நின்று கொண்டிருந்தாள். ஜித்து, ஜார்ஜ், எனக்கு பேச வேண்டும், ஏஞ்சலை பற்றி. அந்த பெயரை கேட்டவுடன் ஜித்துவின் எல்லா கட்டுப்பாடும் தவறியது. எனக்கு எதுவும் தெரியாது, இங்கிருந்து போ என்று கதவை அடைக்க முயன்றான். தயவு செய்து, உங்கள் உயிருக்கு ஆபத்து, சாலமன். அனன்யா வாக்கியத்தை முடிப்பதற்கு முன் வீட்டின் பின்புறத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, யாரோ ஓடி மறைவது போல. அந்த நொடியில் ஒரு கருப்பு கார் அவர்கள் வீட்டு முன் வேகமாக வந்து நின்றது. அதிலிருந்து 4 கூலிப்படையினர் இறங்கினர். அவர்களின் இலக்கு ஜித்து என்பது தெளிவாக இருந்தது. ஜித்து பயத்தில் நடுங்கி அனன்யாவை பின்னால் தள்ளி கதவை அடைத்தான். காப்பாற்று என்று அவன் கத்தினான். கூலிப்படையினர் கதவை உடைத்து உள்ளே புகுந்தனர். வெளியே நின்ற அனன்யா என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றாள். உள்ளே மோதலின் சத்தமும் கூச்சலும். அவள் தொலைபேசியை எடுத்து காவல் நிலையத்திற்கு அழைத்தாள். உள்ளே கூலிப்படையினர் ஜித்துவை வீழ்த்தியிருந்தனர். அவர்களில் ஒருவன் கத்தியை எடுத்து அவன் கழுத்தில் வைத்தான். இவனை முடி! திடீரென ஹாலின் விளக்குகள் அணைந்தன. அறை முழுவதும் கும்மிருட்டு நிரம்பியது. யாரது என்று ஒரு கூலிப்படையினன் கத்தினான். இருளிலிருந்து ஒரு நிழல் உருவம் அவர்களை நோக்கி பாய்ந்தது. மரவெட்டு ஆலையில் ஆயுதங்களால் பயிற்சி பெற்ற அந்த கைகள் இருளில் மின்னல் போல நகர்ந்தன. அடிகளின் சத்தமும் கூச்சலும் மட்டுமே. நிமிடங்களில் விளக்கு எரிந்தது. 4 கூலிப்படையினரும் இரத்தத்தில் குளித்து தரையில் கிடந்தனர். அவர்கள் நடுவில் கையில் ஒரு மரத்துண்டை பிடித்தபடி சாலமன் நின்றான். அவன் கண்கள் ஜித்துவை நோக்கியிருந்தன. பறையன்னூரின் மறைந்திருந்த உண்மை. காவல் சைரனின் ஒலி கேட்டவுடன் அனன்யா காவலர்களுடன் உள்ளே ஓடினாள். அவள் கண்ட காட்சி அவளை உறைய வைத்தது. சாலமன் காவலர்களை நோக்கி திரும்பினான். அவனது முகத்தில் எந்த உணர்ச்சி மாற்றமும் இல்லை. அவன் கையில் இருந்த மரத்துண்டை கீழே வைத்தான். நான் தான் எல்லாவற்றையும் செய்தேன். விசாரணை அறை. காவல் நிலையத்தின் விசாரணை அறையில் நேரம் உறைந்து நின்றது. வெளியே பெய்து ஓய்ந்த மழையின் குளிர்ச்சி அறையின் மௌனத்தை மேலும் கனமாக்கியது. சாலமன் உணர்ச்சியற்ற முகத்துடன் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். அவனது கைகளில் விலங்கு இல்லை. அவனுக்கு எதிரே அமர்ந்திருந்த டிவைஎஸ்பி வர்கீஸின் முகத்தில் இரக்கமோ கொடூரமோ இல்லை. மாறாக உண்மையை கண்டறியும் ஒரு உணர்ச்சியற்ற தன்மை மட்டுமே இருந்தது. அனன்யாவும் வர்கீஸுடன் இருந்தாள். ஜித்து மீது தாக்குதல் நடத்திய குண்டர்கள் மாத்யூ முதலாளியின் ஆட்கள் என்று அவள் வாக்குமூலம் அளித்திருந்தாள். இதனால் விஷயங்கள் மேலும் தெளிவாகின. மற்றொரு அறையில் ஜித்து ஒரு பைத்தியக்காரனைப் போல கத்திக்கொண்டிருந்தான். அவனது மனைவி ரீனாவின் அழுகை வெளியே கேட்டது. இறுதியாக டிவைஎஸ்பி வர்கீஸின் உறுதியால் அனன்யாவின் முன்னிலையில் ஜித்து எல்லாவற்றையும் திறந்து சொல்ல முடிவு செய்தான். பல ஆண்டுகளாக மனதில் சுமந்து வந்த அந்த பாரத்தை இறக்கி வைக்க அவன் தயாரானான். அவனது வார்த்தைகள் அனன்யாவையும் வர்கீஸையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தின. ஜித்துவின் குற்ற ஒப்புதல் கடந்த காலத்தின் 2 அத்தியாயம். அது ஒரு ராக்கிங் மட்டுமல்ல. ஜித்துவின் குரல் மெலிந்து போயிருந்தது. ஏஞ்சல் அவள் புத்திசாலியாக இருந்தாள். மாத்யூ முதலாளியின் குவாரி காட்டு நிலத்தை ஆக்கிரமிப்பது பற்றியும் அங்கு நடக்கும் சட்டவிரோத செயல்கள் பற்றியும் அவளுக்கு சில தகவல்கள் கிடைத்திருந்தன. கல்லூரி திட்டத்தின் ஒரு பகுதியாக அவள் தயாரித்த அறிக்கையில் அவை குறிப்பிடப்பட்டிருந்தன. அந்த அறிக்கை வெளியே சென்றால் அப்பா சிக்கிவிடுவார் என்று ரோனிக்கு தெரியும். அவளை பயமுறுத்த மாத்யூ முதலாளிதான் ரோனியிடம் சொன்னார். கல்லூரி விழாவின் அன்று இரவு நானும் ரோனியும் முதலாளியின் வழக்கமான குண்டர்கள் இருவரும் சேர்ந்து அவளை பார்க்கிங் மைதானத்தில் இருந்து கடத்திச் சென்றோம். அருகில் இருந்த முடிக்கப்படாத ஒரு வீட்டிற்கு சென்றோம். ஜித்துவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அங்கு அவர்கள் அவளை துன்புறுத்த ஆரம்பித்தனர். நான் தடுக்க முயன்றேன். ஆனால் ரோனி என்னை தள்ளிவிட்டான். அவள் மிகவும் எதிர்த்தாள், அழுதாள், கத்தினாள்.
அவளது அழுகை இன்னும் என் காதுகளில் ஒலிக்கிறது. அந்த மோதலின் போது ரோனி கையில் கிடைத்த ஒரு செங்கல்லை எடுத்து அவளது தலையில் அடித்தான். அறையில் ஒரு நிமிடம் மௌனம் தேங்கியது. ஒரே அடியில் அவளது குரல் நின்றுவிட்டது. நாங்கள் பயந்து போனோம். அவள் இறந்துவிட்டதை உறுதி செய்த பிறகு மாத்தியோ முதலாளியை அழைத்தோம். அவரது அறிவுறுத்தலின்படி அதை ஒரு பாலியல் வன்முறையாக மாற்றினோம். ஆதாரங்களை அழித்து அவளது உடலை சதுப்பு நிலத்தில் வீசினோம். அவளது அண்ணன் ஒரு முன்கோபி என்றும் அவளை எப்போதும் சந்தேகிக்கும் நபர் என்றும் ரோனிக்கு தெரியும். அவனை குற்றவாளியாக்குவது எளிது என்று முதலாளி சொன்னார். இன்ஸ்பெக்டர் எபின் குரியன் எல்லாவற்றையும் சரியாக செய்தார். ஜித்துவின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பிறகு வர்கீஸ் சாலமனிடம் திரும்பி வந்தார். இவ்வளவு பெரிய ஏமாற்றத்திற்கு பிறகும் ஏன் 15 ஆண்டுகள் மௌனமாக இருந்தாய் சாலமன்? வர்கீஸ் கேட்டார். சாலமன் முதல் முறையாக வர்கீஸின் கண்களை நேராக பார்த்தான். அந்த கண்களில் ஆண்டுகளின் வலி உறைந்து கிடந்தது. விசாரணையின் போது மாத்யூ முதலாளி என்னை சிறையில் சந்திக்க வந்தார். சாலமன் மெல்லிய குரலில் ஆரம்பித்தான். அவன் என் முன் உட்கார்ந்து சிரித்து, நீ வாய் திறந்தால் உன் மாலாக்காவை உலகத்தின் முன் ஒரு கெட்டவளாக்குவேன். அவள் பலருடன் படுக்கையை பகிர்ந்தவள் என்று நிரூபிப்பேன். அவளது உடலை கூட பாலியல் வன்முறை செய்வேன் என்று சொன்னான். சாலமனின் கண்கள் சிவந்தன. என் குழந்தை. அவள் அனுபவித்த வலிக்கு மேல் இறந்த பிறகும் அந்த அவமானத்தை அவளுக்கு கொடுக்க நான் தயாராக இல்லை. அவளது மரியாதையை காக்க இந்த தண்டனையை ஏற்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு நாளும் சிறையில் அந்த 3 முகங்களை நினைத்து கிடந்தேன். ரோனி, எபின், ஜித்து. என் மாலாக்காவுக்கு நீதி கொடுக்க மட்டுமே நான் வாழ்ந்தேன். அறையில் மௌனம் தேங்கியது. ஒரு சகோதரனின் அன்புக்கு முன் சட்டம் எவ்வளவு சிறியது என்று வர்கீஸும் அனன்யாவும் ஒரு கணம் நினைத்து பார்த்தனர். ஜித்துவை கொல்ல நான் செல்லவில்லை, சாலமன் தொடர்ந்தான். அவனை பயமுறுத்த வேண்டும். அவனை உண்மையை சொல்ல வைக்கும் நிலைக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் மாத்யூவின் ஆட்கள் வருவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. டிவைஎஸ்பி வர்கீஸ் எழுந்தார். சாலமன், நீ செய்தது சட்டத்தின் பார்வையில் தவறு. ஆனால் அதைவிட பெரிய தவறுகளை சரி செய்யவே நீ அதை செய்தாய். இனி சட்டம் அதன் பாதையில் செல்லும். அனன்யாவின் தொலைபேசிக்கு அவளது செய்தி மேசையிலிருந்து அழைப்பு வந்தது. மாத்யூ முதலாளி விமான நிலையத்திற்கு சென்று விட்டார். அவர் நாட்டை விட்டு தப்பிக்க முயல்கிறார். வர்கீஸின் முகம் கடுமையானது. அவனால் அவ்வளவு எளிதாக தப்ப முடியாது. அவர் வயர்லெஸை கையில் எடுத்தார். அனைத்து பிரிவுகளுக்கும் எச்சரிக்கை. மாத்யூவை விமான நிலையத்தில் கைது செய்யுங்கள். அவர் தப்பிக்கக்கூடாது. மாத்யூவின் தப்பிக்க முயற்சி. டிவைஎஸ்பி வர்கீஸின் செய்தி காவல் வயர்லெஸ் மூலம் பறந்தது. ஆனால் மாத்யூ முதலாளி அவர்களை விட ஒரு படி முன்னால் இருந்தார். விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில் அவர் தனது பாதையை மாற்றியிருந்தார். ஒரு தனியார் ஹெலிபேடில் இருந்து சார்ட்டர்டு ஹெலிகாப்டரில் தப்பிக்கவே அவர் திட்டமிட்டிருந்தார். இந்த தகவல் கசிந்து அனன்யாவுக்கு தெரிந்தவுடன் அவள் ஒரு கணம் திகைத்து போனாள். சட்டத்தின் கைகள் அவனை அடையும் முன் அவன் தப்பித்து விடுவான். அவள் ஒரு முடிவெடுத்தாள். ஜித்துவின் குற்ற ஒப்புதல், ஏஞ்சலின் டைரி குறிப்புகள், சாலமனின் வாக்குமூலம் ஆகியவற்றை இணைத்து அவள் ஒரு செய்தியை தயாரித்தாள். பறையன்னூரின் மறைந்திருந்த உண்மை, சாலமன் நிரபராதி, உண்மையான பேய் சுதந்திரமாக உலவுகிறான் என்ற தலைப்புடன் அந்த செய்தியை மெட்ரோ நியூஸின் இணையதளத்திலும் சமூக ஊடக பக்கங்களிலும் பதிவு செய்தாள். அது ஒரு தீப்பொறியாக இருந்தது. நிமிடங்களில் அது பற்றி எரிந்தது. செய்தியை பார்த்து பட்டணம் கொந்தளித்தது. தாங்கள் வெறுத்த பேய் என்று முத்திரை குத்திய சாலமன் நிரபராதி என்ற உண்மை அவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. கோபம் மாத்யூ முதலாளிக்கு எதிராக திரும்பியது. மக்கள் கூட்டமாக தெருவில் இறங்கினர். அதே நேரத்தில் ஜித்துவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சாலமனுக்கு ஜாமீன் கிடைத்திருந்தது. காவல் நிலையத்தில் இருந்து வெளியேறிய சாலமன் நேராக மரவேலை மில் சென்றான். அங்கு அவன் பாதி செதுக்கிய ஒரு மரத்துண்டை கையில் எடுத்தான். அவனது கடைசி இலக்கு இன்னும் மிச்சமிருந்தது. மாத்யூவின் முடிவு. மாத்யூ முதலாளியின் ஹெலிபேட் பட்டணத்திலிருந்து தள்ளி அவனது குவாரிக்கு அருகில் உள்ள ஒரு மலையின் மேல் இருந்தது. ஹெலிகாப்டர் வருவதற்கு நிமிடங்கள் மிச்சமிருக்க அவர் கடைசியாக தனது சாம்ராஜ்யத்தை பார்த்தார். அப்போது மலையின் கீழே மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிப்பதை கண்டார். அவர்களுக்கு முன்னால் அனன்யாவும் காவல் ஜீப்புகளும் இருந்தன.
மாத்யூ பதறினார். அவர் ஹெலிபேடிற்கு ஓடினார். அங்கு அவனை காத்திருப்பது போல் சாலமன் நின்றிருந்தான், கையில் கூர்மையான செதுக்கு தவளையுடன். நீ எப்படி இங்கு வந்தாய்? மாத்யூ கத்தினார். என் மாலாக்காவிடம் செல்ல வழிகாட்டிகள் தேவையில்லை. சாலமனின் குரல் அமைதியாக இருந்தாலும் அதில் இடியின் வலிமை இருந்தது. உன் விளையாட்டு முடிந்தது மாத்யூ. என்னை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. மாத்யூ கையில் வைத்திருந்த துப்பாக்கியை சாலமனை நோக்கி காட்டினார். இங்கு சாவதற்கு உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் காஞ்சியை இழுக்க தயாரான போது பின்னாலிருந்து டிவைஎஸ்பி வர்கீஸின் குரல் முழங்கியது. துப்பாக்கியை கீழே போடு மாத்யூ. நீ கைது செய்யப்பட்டிருக்கிறாய். காவலர்கள் அவனை சுற்றி வளைத்திருந்தனர். தப்பிக்க வழியில்லை என்பதை உணர்ந்ததும் மாத்யூவின் திமிர் உருகி வழிந்தது. அவர் துப்பாக்கியை கீழே வைத்தார். காவலர்கள் அவனை கைது செய்து கீழே கொண்டு வந்தபோது கோபமடைந்த மக்கள் கூட்டம் அவனுக்கு எதிராக ஆர்ப்பரித்தது. அவனது சாம்ராஜ்யம் அவனது கண்முன் சிதைந்து விழுந்தது. முடிவு. மாதங்களுக்கு பிறகு சாலமனுக்கு எதிரான கொலை வழக்குகள் ஆதாரங்களின் பற்றாக்குறையால் நிற்கவில்லை. ஜித்துவை காப்பாற்ற முயற்சித்தது சுய பாதுகாப்பாக கருதப்பட்டது. அவனது வீட்டு தோட்டத்தில் ஏஞ்சலுக்காக ஒரு சிறிய நினைவு மண்டபம் அமைத்திருந்தான். அங்கு அவன் முடித்த மாலாக்காவின் மரச்சிலையை வைத்தான். ஆண்டுகளுக்குப் பிறகு அவனது முகத்தில் ஒரு அமைதி திரும்பியிருந்தது. அனன்யாவின் அறிக்கை மாநிலத்தின் சிறந்த ஆய்வு பத்திரிகையாளருக்கான விருதை பெற்றது. ஒருநாள் அவள் சாலமனை சந்திக்க வந்தாள். அவர்கள் அதிகம் பேசவில்லை. வார்த்தைகளுக்கு அப்பால் ஒரு பரஸ்பர மரியாதை அவர்களிடையே இருந்தது. சில நேரங்களில் நீதிக்கு அதன் சொந்த வழிகள் இருக்கும் இல்லையா? செல்லும்போது அவள் கேட்டாள். சாலமன் ஒன்றும் சொல்லவில்லை. அவன் தனது மாலாக்காவின் சிலையை பார்த்து புன்னகைத்தான். அவன் தனது வாக்கை நிறைவேற்றியிருந்தான். அவனது பழிவாங்குதல் முடிந்திருந்தது. நீதி அதன் வளைந்த பாதையில் இருந்தாலும் இறுதியாக நிறைவேறியிருந்தது. 1 வருடம் கடந்து பரையன்னூர் பட்டணம் அதன் காயங்களிலிருந்து மெதுவாக குணமடைந்து கொண்டிருந்தது. காலம் எதையும் துடைத்துவிடும் என்று பழமொழி இருந்தாலும் சில அடையாளங்கள் மிச்சமிருக்கும் என்று அந்த ஊர் கற்றிருந்தது. சாலமனின் வீட்டு முன் செல்லும்போது இப்போது மக்கள் கதவுகளை மூடுவதில்லை. மாறாக சிலரின் முகத்தில் இரக்கமும் மற்றவர்களின் முகத்தில் மரியாதையும் தோன்றியது. அவன் வீட்டுக்கு அருகில் ஒரு சிறிய மரவேலை பட்டறை தொடங்கியிருந்தான். அவனது கைகளில் உருவாகும் சிலைகளுக்கு கேட்பவர்கள் அதிகமாக இருந்தனர். அவன் இன்னும் பேச்சு குறைவானவனாகவே இருந்தான். ஆனால் அவனது கண்களில் இருந்த தீ எரிந்து அடங்கி இப்போது அங்கு ஒரு அமைதி நிரம்பியிருந்தது. மாத்யூ முதலாளி சிறையில் இருந்தார். அவரது சாம்ராஜ்யம் புஸ்தக அரண்மனை போல உடைந்து விழுந்தது. கூட்டு குற்றவாளியான ஜித்து மாப் சாட்சியாக இருந்ததால் தண்டனை குறைக்கப்பட்டு வெளியே வந்திருந்தான். ஆனால் குற்ற உணர்வின் சிறையில் இருந்து அவனுக்கு ஒருபோதும் விடுதலை கிடைக்கவில்லை. அவன் குடும்பத்துடன் எங்கோ இடம் மாறி சென்றான். பின்னர் யாரும் அவனை பார்க்கவில்லை. அனன்யா இப்போது மாநிலம் அறியும் ஆய்வு பத்திரிகையாளர். அவளது பெயர் கேட்டால் பல புலமைகளுக்கு ஒருமுறை நடுக்கம் வரும். பரபரப்புக்கு இடையிலும் ஆண்டுக்கு 1 முறையோ 2 முறையோ அவள் அந்த பட்டணத்திற்கு வருவாள். புதிய தொடக்கங்கள். ஒரு மாலை நேரத்தில் அவள் சாலமனின் பட்டறைக்கு சென்றாள். அவன் ஒரு மரத்துண்டில் கவனமாக செதுக்கிக் கொண்டிருந்தான். அவளை பார்த்தவுடன் அவன் எழுந்தான். இப்போது எதை செதுக்குகிறாய்? அவள் கேட்டாள். அவன் ஒன்றும் பேசாமல் அவளை வீட்டின் தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றான். ஏஞ்சலின் நினைவு மண்டபத்திற்கு முன் அவர்கள் நின்றனர். அங்கு மாலாக்காவின் சிலைக்கு அருகில் அவன் ஒரு புதிய சிலையை வைத்திருந்தான். அது ஒரு பீனிக்ஸ் பறவையின் உருவம். சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு பீனிக்ஸ். அதன் இறக்கைகள் விரிந்திருந்தன. கண்களில் நம்பிக்கையின் பிரகாசம் இருந்தது. சில காயங்கள் ஆறாது, சாலமன் மெதுவாக சொன்னான். ஆனால் அந்த காயங்களிலிருந்து புதிய இறக்கைகளை வளர்க்க காலத்தால் முடியும். அனன்யா அந்த சிலையை பார்த்து நின்றாள். அது சாலமனின் உருவகமாக இருந்தது. வலியின் சாம்பலிலிருந்து மீண்டெழுந்தவன். சாலமன் என்ற பெயரின் பொருள் அமைதி என்று தெரியுமா? அவள் கேட்டாள். அவன் அவளை பார்த்து ஒரு புன்னகை புரிந்தான். ஆண்டுகளுக்குப் பிறகு அவனது முகத்தில் தோன்றிய ஒரு உண்மையான புன்னகை. அவர்களுக்கு இடையே மீண்டும் மௌனம் நிரம்பியது. ஆனால் அந்த மௌனத்திற்கு பல பொருள்கள் இருந்தன. அதில் உயிர்ப்பின் கதை இருந்தது, அடையாளங்களை வெல்லும் மனிதனின் வலிமை இருந்தது, காலம் வைத்திருக்கும் நீதியின் நினைவூட்டல் இருந்தது.
சூரியன் மலைகளுக்கு பின்னால் மறையும்போது வீனிக்ஸ் பறவையின் நிழல் அந்த நினைவு மண்டபத்தில் நீண்டு நீட்டிக்கப்பட்டு கிடந்தது. அது ஒரு முடிவல்ல, ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளமாக இருந்தது. புதிய பயணம். காலம் மீண்டும் முன்னோக்கி ஓடியது. சாலமனின் மரவேலை பட்டறை இப்போது பட்டணத்தின் ஒரு அடையாளமாக மாறியிருந்தது. அவனது கைகளில் உருவாகும் சிலைகள் வீடுகளுக்கு அலங்காரமாகின. ஆனால் அவை வெறும் அலங்கார பொருட்கள் இல்லை. ஒவ்வொன்றிலும் உயிர்ப்பின் ஒரு கதை இருந்தது. அமைதியின் ஒரு துடிப்பு இருந்தது. ஒரு நாள் மதியம் பட்டறையில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது சாலமன் ஒரு சத்தம் கேட்டான். வெளியே சண்டையின் ஒலி. அவன் சென்று பார்க்கும்போது 12 வயது மனு என்ற சிறுவன் மற்ற இருவருடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். உன் தந்தை திருடன், சிறையில் இருக்கும் திருடன் என்று அவர்கள் கத்தினர். மனுவின் கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன. அவன் தரையிலிருந்து ஒரு கல்லை எடுத்து அவர்கள் மீது எரிய தயாரானான். சாலமன் அவனிடம் சென்று அவனது தோளில் மென்மையாக தொட்டான். அந்த தொடுதலில் மனு ஒரு கணம் நடுங்கினான். திரும்பி பார்த்தான். சாலமனின் அமைதியான முகத்தை பார்த்தவுடன் அவனது கோபம் சற்று தணிந்தது. கல் எறிந்தால் காயம் அதிகமாகுமே தவிர அவர்கள் சொன்னது இல்லாமல் ஆகிவிடுமா? சாலமன் மென்மையாக கேட்டான். மனு ஒரு வார்த்தையும் பேசாமல் கல்லை கீழே வைத்தான். அவனது கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன. அன்று முதல் மனு பள்ளி முடிந்தவுடன் சாலமனின் பட்டறைக்கு வருவது வழக்கமானது. அவனது தந்தை ராகவன் ஒரு திருட்டு வழக்கில் சிக்கி சிறையில் இருந்தார். அவர் நிரபராதி என்று மனுவின் தாய் எப்போதும் சொல்வாள். தந்தையின் பெயரால் நண்பர்களின் கேலிகளை தாங்க முடியாமல் மனு ஒரு சண்டைக்காரனாக மாறியிருந்தான். சாலமன் அவனுடன் அதிகம் பேசவில்லை. மாறாக ஒரு மரத்துண்டையும் செதுக்கு தவளையையும் அவனது கையில் கொடுத்தான். உன் கோபத்தை முழுவதும் இதில் தீர்த்துவிடு என்று சொன்னான். முதலில் மனுவுக்கு அது ஒரு விளையாட்டாக இருந்தது. ஆனால் மெதுவாக மரத்தில் ஒவ்வொரு உருவத்தை செதுக்கும் போதும் அவனது மனம் அமைதியடைவதை உணர்ந்தான். அவனது கவனம் மாறியது. கோபம் ஒரு கலையாக மாறியது. சாலமன் அவனுக்கு ஒரு குருவாகவும் பட்டறை ஒரு புகலிடமாகவும் ஆனது. ஒரு நாள் அனன்யா சாலமனை சந்திக்க வந்தாள். அப்போது மனு அங்கு ஒரு பறவையின் உருவத்தை செதுக்கிக் கொண்டிருந்தான். அனன்யா அவனது கதையை கேட்டவுடன் அதில் ஆர்வம் ஏற்பட்டது. ராகவனின் வழக்கு எனக்கு நினைவிருக்கிறது, அவள் சொன்னாள். ஆதாரங்கள் எல்லாம் அவருக்கு எதிராக இருந்தன. ஆனால் அப்போதே ஏதோ ஒரு பிழை இருப்பது போல தோன்றியிருந்தது. சாலமனின் கண்களில் ஒரு பிரகாசத்தை அனன்யா கவனித்தாள். அவன் எதையும் கேட்கவில்லை, ஆனால் அந்த பார்வையில் எல்லாம் இருந்தது. அனன்யா அந்த பழைய வழக்கு கோப்பை மீண்டும் தோண்டினாள். அவள் ராகவனின் மனைவியுடன் பேசினாள். பழைய சாட்சிகளை மீண்டும் சந்தித்தாள். அவளது விசாரணையில் திருட்டு நடந்த கடையின் உரிமையாளருக்கு ராகவனுடன் ஒரு பழைய தனிப்பட்ட விரோதம் இருந்தது தெரியவந்தது. அவர் அளித்த வாக்குமூலங்களில் முரண்பாடுகள் இருந்தன. நாட்களுக்கு பிறகு அனன்யா ஒரு மகிழ்ச்சியான செய்தியுடன் வந்தாள். கடையின் உரிமையாளரின் வாக்குமூலம் பொய்யானது என்பதை நிரூபிக்க உதவும் ஒரு புதிய சாட்சியை அவள் கண்டறிந்திருந்தாள். வழக்கை மறுவிசாரணை செய்ய வாய்ப்பு இருப்பதாக அவள் மனுவின் தாய்க்கு தெரிவித்தாள். அதை கேட்டவுடன் மனுவின் முகத்தில் தோன்றிய பிரகாசத்தை சாலமன் பார்த்து நின்றான். ஆண்டுகளுக்கு முன் தனது மாலாக்காவுக்கு நீதி கிடைக்கும் என்று அறிந்தபோது தனக்கும் இதே உணர்வு இருந்திருக்க வேண்டும். ஆனால் தனது பாதை பழிவாங்குதலுடையதாகவும் இருளுடையதாகவும் இருந்தது. அந்த மாலை சாலமன் மனுவின் கையில் ஒரு சிறிய மரச்சிலையை வைத்தான். மண்ணில் இருந்து ஒரு புதிய இலை முளைப்பதன் உருவம். இருளில் இருந்துதான் ஒவ்வொரு புதிய முளையும் வெளிச்சத்திற்கு வருகிறது, சாலமன் சொன்னான். உன் வாழ்க்கையிலும் இனி வெளிச்சம் இருக்கும். ஆனால் அந்த வெளிச்சத்தை நீ கண்டறிய வேண்டியது அன்பின் மூலமாகவே, கோபத்தின் மூலமாக இல்லை. மனு அந்த சிலையை வாங்கி வீட்டிற்கு நடக்கும்போது சாலமன் அவனை பார்த்து நின்றான். தான் செதுக்கிய பீனிக்ஸ் பறவைக்கு இப்போது புதிய இறக்கைகள் முளைத்திருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அந்த இறக்கைகளுக்கு கீழே ஒரு புதிய தலைமுறை அன்பின் மற்றும் அமைதியின் கதைகளை கற்றுக்கொண்டிருந்தது. அவனது அடையாளங்கள் இப்போது அன்பினுடையவையாக இருந்தன.